Hello guys, welcome to Exams Daily. So இன்னையோட லைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே சாரி. ஸோ 10 o'clock சொல்லி 10:30 சொல்லி இப்போ 10:45 ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சாரிமா. நம்ம இனிமேல் கரெக்டாக 10:30க்கு இனிமேல் நம்மளோட லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? 10:30க்கு நம்மளோட லைவ் இருக்கும் இனிமேல் ரெகுலரா. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. Day 1 இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ Day 1 அப்படின்றதுனால நம்ம இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் நிறைய கொஸ்டின் நான் உங்களுக்கு ஃபெமிலியரான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆன்சர் பார்க்கலாம். நாளையில இருந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான கிளாஸஸ் உங்களுக்கு நாளைக்கு இருந்து வந்துடும். ஓகேவா? ஸோ குட் மார்னிங், எல்லாருமே வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடியபிளா இருக்கான்னு சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கு ஒரு நாள் சாரி ஃபார் த டிலே. நாளைல இருந்து கரெக்டா 10:30க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ஓகே, சூப்பர்மா. குட் மார்னிங் கைஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். ஓகே, ஆடியபிளா இருக்கா? சூப்பர். ஓகே, ஸோ இந்த கிளாஸஸ் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லை, நீங்க டிஎன்யூ எஸ்ஆர்பி படிக்கிறீங்க அப்படின்னாலும் டெட் படிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க எல்லாருமே இந்த கிளாஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாரும் கேட்ட அந்த 30 minutes 30 கொஸ்டின் வந்து 30 minutes 50 கொஸ்டின் போட்டோம். அது எக்ஸாம் டைம்ன்றதுனால ரொம்ப ஃபாஸ்டா நம்ம பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாமுக்கு டைம் இருக்குல்ல, அதனால இன்னும் நம்ம பொறுமையாவே பார்க்கலாம். சரியா? ஸோ அப்படி கிளாஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Day 1. Day 1 ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே, நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில உங்களுக்கு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலுமே அதற்கான ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் நம்ம ஆஃபர் பண்ணி தரோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. 8940400154. நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லி புக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இந்த வட்டம் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கால் பண்ணி சொன்னீங்க, மெசேஜ் பண்ணி சொன்னீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், ரிவ்யூ கொடுத்த எல்லாருக்குமே. அண்ட் நீங்க குரூப் 2க்கு புக்ஸ் ஆர்டர் பண்ணோம், இல்லை நெக்ஸ்ட் குரூப் 4க்கு புக்ஸ் ஆர்டர் பண்ணணும், இல்லை பேங்க் எக்ஸாம் எஸ்எஸ்சி இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்கும் நீங்க புக்ஸ் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா தாராளமா நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆஃபர் பிரைஸ் ஆல்சோ போயிட்டு இருக்கு. ஸோ கால் பண்ணி டீடைல்ஸ் வந்து நீங்க கேட்டுக்கோங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154 அப்படின்னு நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ 30 minutes 30 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Day 1. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாரும் அப்படியே கண்டினியூஸா ரிப்ளை பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபெமிலியர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். நாளையில இருந்து கொஞ்சமா நிறைய பார்க்காத கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்க்கலாம். சரியா? சவுண்டு கேட்கலையா? கேக்குதே, கரெக்டா தானே இருக்கு என் சைட்ல. ஓகே, ஸோ கொஸ்டின் பாருங்க. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் நம்மளுடைய இளைஞரிடையே வளர வேண்டும் அப்படின்றத சொல்லுங்க. திருச்சி கிளாஸோட அட்ரஸா? ஸோ எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு திருச்சியோட அட்ரஸ் நான் சொல்றேன். ஓகேவா? இல்லை நீங்க நம்ம டெக்ஸ்டர் அகாடமி திருச்சின்னு போட்டாலே உங்களுக்கு நம்பர் கிடைக்கும். இல்லை நீங்களும் எனக்கு கால் பண்ணுங்க, நானே கூட உங்களுக்கு அட்ரஸ் சொல்றேன். ஓகேவா? ஸோ பெரியார். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்கம்மா. பெரியார் அப்படின்றதா ஸோ இதுக்கான ஆன்சர். பெரியார் தான் என்ன பண்ணிருக்காரு, எப்படி சொல்லியிருக்காரு. பெரியார்னாலே பகுத்தறிவு சுயமரியாதை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த கொஸ்டினும் அடிக்கடி நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்ல கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரதிமார் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? குமரகுருபரனுடைய நீதிநெறி விளக்கம் அப்படின்ற ஒரு நூல் நம்ம பார்த்திருப்போம். சரியா? நம்மளுக்கு புக்ல கூட கல்வி அழகே அழகு அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்து கொடுத்திருப்பாங்கல்ல. சோ அத பத்தி இங்க ஒண்ணு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி கேட்டீங்க, ரிப்ளை பண்ணலையா? ஸோ நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணுங்க எனக்கு 8940400154. ஸோ இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லாட்டி என்னோட இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் லைவ் முடிச்சுட்டு பாக்குறேன். சரியா? குமரகுருபரனுடைய அந்த நீதிநெறி விளக்கம் அப்படின்ற அந்த நூல் இருக்குல்ல, அந்த நூலுக்கு எத்தனை பாடல்களுக்கு பரதிமார் கலைஞர் உரையாசிரியரா இருக்காரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 51. ஓகேவா? 51. நீதிநெறி விளக்கத்துல மொத்தம் எத்தனை பாட்டு அப்படின்றது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? 51 பாடல்களுக்கு உரை எழுதியிருக்காரு பரதிமார் கலைஞர். மொத்தம் எத்தனை பாட்டு நீதிநெறி விளக்கத்துல அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின். தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோவில்களில் பழமையானது. ஸோ நீங்க ஒரு லாஸ்ட் ஒரு 10 செட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்தீங்கன்னா
அது கண்டிப்பா 8th செட்லயாவது இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்கும். சரியா? அந்த அளவுக்கு அடிக்கடி கேட்ட ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். தமிழகத்தில் இன்று காணப்பெறும் பழமையான குடைவரை கோவில்கள் எங்குள்ளது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? பிள்ளையார்பட்டி, கழுகுமலை, திருப்பரங்குன்றம், ஆனைமலை. சோ இன்னைக்கு எல்லாமே நம்ம ஓல்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு இருந்து நிறைய நியூ கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம், நிறைய கண்டென்ட்டோட நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகேவா? சோ தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்கள்ல மிக பழமையானது எதுப்பா? பிள்ளையார் பட்டி. ஓகே, அடுத்து பாருங்க. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்றவர் யார்? தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேக்குறாங்க. பாவேந்தர் பாரதிதாசன், உமர் கய்யாம், ரசூல் கம்சதேவ், கா வைரமுத்து. வெரி குட் ஆன்சர் ரசூல் கம்சதேவ். ஓகேவா? நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன்னு சொன்னது யாருப்பா? நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொன்னது யாரு? ஃபாஸ்டா ரிப்ளை பண்ணுங்க. சேம், அவரே தான், ரசூல் கம்சதேவ். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன்னு சொன்னதும் ரசூல் கம்சதேவ் அவர்கள் தான். சரியா? அடுத்து பாருங்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க. யாரு சொன்னாங்க நோய்க்கு மருந்தே இலக்கியம் தான் அப்படின்னு? உவேசா அவர்கள், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள், பரதிமார் கலைஞர், மறைமலை அடிகள். சோ யாருப்பா சொல்றாங்க இத? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அவர் தான் என்ன சொல்றாரு? நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னவரு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. கூடலில் ஆய்ந்த ஓன்தீன் தமிழின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கூடலில் ஆய்ந்த ஓன்தீன் தமிழின் இடம்பெற்ற நூல் எது? சோ ஆன்சர் என்னப்பா? வெரி குட் ஆன்சர் திருவாசகம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. திருவாசகத்தை எழுதினது மாணிக்க வாசகர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதற்கு ஏற்ற மாதிரியான பாடல்களை எழுதினவர் இவர் தான். ஓகே, நெக்ஸ்ட். தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். அம்மொழி எதுவென தேர்ந்தெடு. தமிழ், ஆங்கிலம், தமிழ் வடமொழி மட்டும் இல்லாம இன்னும் ஒரு மொழியிலையும் குமரகுருபரர் மிகவும் புகழ் பெற்றவராக இருந்தாரு. அது எந்த மொழி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? சோ ஆன்சர்மா? வெரி குட் ஆன்சர் இந்துஸ்தானி. தமிழ் வடமொழி மட்டும் இல்லாம இந்துஸ்தானி மொழியிலையும் குமரகுருபரர் புலமை மிக்கவரா இருந்தாரு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருளை தேர்ந்தெடுத்தெழுதுக. துகிர் அப்படின்னா என்ன? துகிர் அப்படின்னா என்னப்பா? துகிர் அப்படின்னா என்ன? வெரி குட். துகிர்னா பவளம். பொன்னும் துகிரும், பொன்னும் பவளமும் முத்தும் மாணிக்கங்களும் நிறைய உள்ள அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை தரும். சரியா? பவளம். நொடை அப்படின்னா என்ன அர்த்தம்? நொடை, நொடை என்ற சொல்லினுடைய பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். யாரு ஃபர்ஸ்ட் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். நொடை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆடை இல்ல. வெரி குட் சரண் பிரியா. விலை. நொடைனா என்னது? விலை. சரியா? கிளி அப்படின்னாதான் துணி, அப்படி ஆடை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சரியா? விலை. ஓகேவா? நொடைனா விலைன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து 9வது கேள்வி. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருத்த. சோ அதாவது
கரும்பு பிழிகிறதற்கான இயந்திரங்கள் சங்க காலத்திலேயே இருந்துச்சு அப்படின்ற ஒரு அறிவியல் கூற்ற நம்ம இந்த வரிகள்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த வரிகள் எந்த நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கம்மா. எந்த நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க? வெரி குட். சோ இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய, எப்படி அந்த பிள்ளையார்பட்டி கொஸ்டின் பார்த்தோமோ இதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். பதிற்றுப்பத்துல இருந்து எடுத்திருக்காங்க. சரியா? பதிற்றுப்பத்து அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் யாரை பத்தின ஒரு இலக்கியம்பா? யாரை பத்தி அதுல குறிப்பிட்டிருப்பாங்க? பதிற்றுப்பத்து அப்படின்னா என்ன? அதுக்கு ஏன் பதிற்றுப்பத்து அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க? வெரி குட். சேரர்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் சேரர்களுடைய வரலாறு. எப்படி புறநானூறு தமிழர்களினுடைய வாழ்வியல் கருவூலம் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி பதிற்றுப்பத்த சோழர்களினுடைய வாழ்க்கை கருவூலம் அப்படின்னு சொல்றோம். சோ 10 சோழ மன்னர்களை பத்தி 10 புலவர்கள் பாடின 10 பாடல்கள் இருக்கும். அதனாலதான் இதற்கு பேரு பதிற்றுப்பத்து, 10 அப்படின்ற மாதிரி பதிற்றுப்பத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ பதிற்றுப்பத்து அப்படின்றதுலதான் இந்த வரிகளை நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. 10வது क्वेश्चन, உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் யார்? உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் யார்? யார உத்தம சோழ பல்லவர்னு சொல்றாங்க? கம்பர், சேக்கிழார், புகழேந்தி, ஒட்டக்கூத்தர். உத்தம சோழ பல்லவர் யார்? கம்பர், சேக்கிழார், புகழேந்தி, ஒட்டக்கூத்தர். ஆன்சர் சேக்கிழார். வெரி குட். எப்படியும் சேலரி போடுவோம், போக தான் போறாங்க. அப்போ இன்னும் 4 நாளைக்கு கேட்கதான் செய்வாங்க. ரீசன் கேட்டா இது சொல்லு. இதுவே சொல்லு. ஒரு 120 மெசேஜ் மேல ஓபன் பண்ணாம இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ உத்தம சோழ பல்லவர்னு சொல்றது சேக்கிழார். சேக்கிழாருடைய இயற்பெயர் என்னமா? சேக்கிழாரோட இயற்பெயர் என்ன? அருண்மொழி தேவர். அருண்மொழி தேவர் அப்படின்றதா சேக்கிழாரினுடைய இயற்பெயர். இதுவுமே அடிக்கடி கேட்கிறாங்க. ஓகே, அடுத்த கேள்வி. புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள பறவையினை தேர்வு செய்க. புல்லுரு, புல் அப்படின்னாலே பறவை. கரெக்டா? புல்லினம் அப்படின்னா பறவை இனம்னு அர்த்தம். அப்போ புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் பறவையினுடைய வினையை தீர்த்தவன் அப்படின்ற மாதிரி ஒரு வரி வரும். சரியா? பறவையினுடைய துன்பத்தை தீர்ப்பதற்காக தன்னுடைய தசையவே தர துணிந்தவன். அவனுடைய பெயர் என்னப்பா? இந்த மன்னனோட பெயர் என்ன? அந்த சோழ மன்னனுடைய பெயர் என்ன? வெரி குட், புறா. புறாவினுடைய துன்பத்தை தீர்ப்பதற்கு. சரியா? புறா அப்படின்றதா சரியானது. சிபி சக்கரவர்த்தி. வெரி குட். ஓகேவா? சிபி மன்னன். ஓகேவா? இந்த கூட்டை யாரு சொல்லுவாங்க? புல்லரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும். எந்த வரி, எந்த நூல்லப்பா இது இடம்பெற்றிருக்கு? இந்த வரி கொடுத்து இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூலினை தேர்வு செய்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்கன்னா என்ன நூல்ல இருக்கு? என்ன நூல்ல இருக்கு? யாரு இந்த வரிகளை சொல்லுவாங்க? கேட்கலாம்ல. புறநானூற்றுல இருக்கா? சிலப்பதிகாரம். வெரி குட். அபிராமி அபி சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல யாரு சொல்லுவாங்க? கண்ணகி சொல்ற மாதிரி வரும். வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுனி நெஞ்சு சுட தாந்தம் அரும்பெறல் புதல்வனை ஆளியில் மடித்தோன் புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் அப்படின்னு சொல்லி வரிசையா வரும்ல, அதுதான். அதாவது இந்த மாதிரி இப்படிப்பட்ட சோழ நாட்டுல இருந்து வந்திருக்கக்கூடிய நான், என் பெயர் கண்ணகி, என் கணவன் கோவலன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அவங்கதான். ஓகேவா? அந்த வரிகள் தான் இது. அடுத்து பாருங்க. உயிர்வரின் உக்குரல் மேய்விட்டோடும் என்னும் புணர்ச்சியின் விதிப்படி புணர்ந்துள்ள சொல். இந்த விதிப்படி புணர்ந்துள்ள சொல் கன்றா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கன்றா, கற்றா, கற்று கூட்டல் ஆண் வருமா? கல் கூட்டல் ஆண் தான் வரும். சான்சர் கன்று கூட்டல் ஆ. சரியா?
இதான் ஆன்சர். கன்றா அப்படின்றது அந்த என்ன ஆகுது, இற்று கூட்டல் ஊனு வருது. நேத்து ஆன்லைன் கிளாஸ்ல பார்த்தோம். இது மார்னிங் பேட்ச் பார்த்தோமா? மார்னிங் பேட்ச் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க. எப்படி இருக்கும்? இதோட கண்டிஷன் என்னப்பா சொன்னோம் நம்ம? இந்த ஆன்லைன் கிளாஸ்ல இதோட கண்டிஷன் சொன்னோம்ல. என்ன கண்டிஷன் சொன்னோம்? நிலைமொழியோட கடைசி எழுத்து உயிரெழுத்து, அதாவது குற்றியல் உகரமாவோ வறுமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாவோ இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன விதி வரணும்? குற்றியல் உகர புணர்ச்சி விதி. அந்த விதி என்ன? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற விதிப்படி இந்த இற்று ஊல இருக்கக்கூடிய உகரம் என்ன பண்ணிரும்? இந்த மெய்யை விட்டுட்டு போயிரும். சரியா? அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? கன்று கூட்டல் ஆ இருக்கு. அப்ப இது என்ன ஆகுது? நிலைமொழியோட கடைசி எழுத்து மெய் எழுத்தாவும் வறுமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாவும் வந்துருச்சு. அப்ப இது என்ன ஆகும்? மெய்யீற்று புணர்ச்சி ஆகும். மெய்யீற்று புணர்ச்சியினுடைய விதி என்ன? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அந்த விதிப்படி இற்று கூட்டலா ரான்னு வந்துரும். சரியா? கன்றா அப்படின்னு வந்துரும். சரியா? புரிஞ்சா? நோட் பண்ணியாச்சா? டவுட் இருக்கா? அடுத்து விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியலுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. விண்ணின்று விரிநீர் வியலுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இந்த வானமானது பொழியாம போயிருச்சுன்னா நம்ம எல்லாரையுமே பசி அப்படின்ற ஒரு கொடுமையான நோய் அப்படின்றது வாட்டும் அப்படின்ற இந்த குரல்ல என்ன மோனை வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ மோனை எத்தனை வகைப்படும்பா? மோனை 8 வகைப்படும். அடிமோனை சீர்மோனையில 7 இருக்கு. அது என்னென்ன? இணைமோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கூளை மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்று மோனைன்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 6 7 இது 7 சீர்மோனைன்னு சொல்லுவாங்க. இத அடிமோனை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ அப்ப இங்க என்ன மோனை வந்திருக்குன்னு தானே கேட்டிருக்காங்க. சோ இதுல அடிமோனை வந்திருக்கா? வரல. சோ இப்போ ஃபர்ஸ்ட் வி இருக்கு, மூணாவது வி இருக்கு, நாலாவது வி இருக்கு. 1 3 4னா மேற்கதுவாய் மோனை. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 3 4னா மேற்கதுவாய் மோனை. இப்ப இணை மோனைனா 1 2, பொழிப்பு மோனைனா 1 3, ஒருவினா 1 4, கூளைனா 1 2 3, மேற்கதுவாய்னா 1 3 4, கீழ்கதுவாய்னா 1 2 4, முற்று மோனைனா 1 2 3 4. சரியா? இந்த நம்பர் ஞாபகம் வச்சீங்கன்னா அதை வச்சு ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம்? எழுதிடலாம். சரியா? புரிஞ்சுச்சா? அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சால தவ முதலிய உரிச்சொற்களுக்கு பின்பு வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா சால சிறந்தது, தவ சிறிது அப்படின்னு தானே எழுதுவோம். சால சிறந்ததுன்னு தான் எழுதுவோம். அப்ப அந்த இடத்துல மிகும். இது தப்பா இருக்கு. வினை தொகையில் வல்லினம் மிகாது. ஆமா, தாழ்கடல், ஊறுகாய், இதுல வல்லினம் மிகாது. கரெக்ட். வன்துறை குட்டியிலுகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. மிகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா பாக்கு தோட்டம், இது வருதா? சோ உவமை தொகையில வல்லினம் மிகாதுன்னு கொடுத்திருக்காங்க. தப்பு. ஒரு சில இடங்கள்ல உவமை தொகையிலையும் வல்லினம் மிகும். சரியா? சோ ஆன்சர் பி தான் கரெக்ட். வினை தொகையில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்திருக்காங்கல்ல, சோ அதுதான் கரெக்ட். தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது எது? தொகைநிலை தொடர்களுள் அல்லாத, தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருளை தருவது எதுன்னு கேக்குறாங்க. பண்பு தொகை, அன்மொழி தொகை, வினை தொகை, உவமை தொகை. என்னப்பா ஆன்சரு? என்ன ஆன்சர்? அன்மொழி தொகை. தொகைநிலை தொடர்களுள் அல்லாத சில சொற்கள் தொக்கி வருவது. அன்மொழி தொகை எப்படி பிரிப்போம்? அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. தொகைநிலை தொடர்களுள் அல்லாத சில மொழி தொக்கி வருவது. சரியா? அந்த நேம் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை பேசினார், அந்த மாதிரி. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவநேய பாவனரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. தமிழ் பெருங்காவலர் இந்த வருஷம் இந்த இதுல கேட்டிருந்தாங்கல்ல குரூப் 4ல. தமிழ் பெருங்காவலர், செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், இலக்கிய செம்மல், இதுல எது பொருந்தாது தேவநேய பாவனருக்குன்னு கேக்குறாங்க. ஆன்சர் பண்ணுங்கப்பா.
ஆன்சர் இலக்கிய செம்மல் அப்படின்றது பொருந்தாது. சரியா? யார இலக்கிய செம்மல்? தேவநேய பாவனாருக்கு 170 சம்திங் 130க்கும் அதிகமான 170க்கும் அதிகமான சிறப்பெயர்கள் இருக்கு. சோ அது ஓகே. இலக்கிய செம்மல்ன்றது அவருக்கு கிடையாது. சோ இலக்கிய செம்மல் யாரு அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்க. சரியா? ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்ற நூலை எழுதியவர் யார்? உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு 170 பிளஸ். வெரி குட். சோ ஒன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு அப்படின்ற நூலை எழுதினது யார் அப்படின்னு கேக்குறாங்க. டால்ஸ்டாய். டால்ஸ்டாய் தான் எழுதியிருப்பாரு. அது தமிழ்ல தால்சுதாய்னு எழுதியிருப்பாங்க. டால்ஸ்டாய். உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்ற நூலை எழுதியவர் யாருப்பா? டால்ஸ்டாய். அடுத்து பாருங்க, பொறித்துக. சோ ஈஸி. பெருஞ்சித்திரனார் எழுதினது என்னது? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, ஐயை. சோ இதெல்லாமே ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னு 3 வரணும். ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. சோ அப்ப ஆன்சர் பி ஈஸியா எழுதிடலாமா? சுரதா எழுதினது தேன்மலை, முடியரசன் எழுதினது காவிய பாவை, பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? அடுத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று. கொய்யாக்கனி, கனிச்சாறு, கள்ளக்குடி மகாகாவியம், நூறாசிரியம். சோ கள்ளக்குடி மகாகாவியம் அப்படின்றது கண்ணதாசனுடையது. அது இங்க வராது. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. சோ ஆப்ஷன் சி பார்த்தோன்னே எழுதிடலாம். அடுத்த கேள்வி பாருங்க. திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? திருவள்ளுவ மாலை அப்படின்றது முழுக்க முழுக்க திருக்குறளின் பெருமையை யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து தொகுக்கப்பட்ட ஒரு நூல் தான். அப்படி எத்தனை பேரு பாடின அந்த சிறப்புகளை இதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கம்மா. ஆன்சர் பண்ணுங்க. எத்தனைப்பா? 53 புலவர்கள், 55 பாடல்கள், 53. சரியா? 53 புலவர்கள் பாடியிருப்பாங்க. மொத்தமா எத்தனை பாடல்கள் இருக்கும்? 55. சரியா? வெரி குட், சூப்பர். அடுத்து டேஸ் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கினார். திருநாவுக்கரசர். சரியா? திருநாவுக்கரசர் இருக்கார் இல்லையா, அவரு எந்த பாட்டை பாடி பாம்போட விஷத்தை அந்த திருநாவுக்கரசன்ற சின்ன பையன் மேல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்றுகொலாம் அப்படின்ற இந்த திருப்பதிகத்தை பாடிதான் பாம்பின் விஷத்தை அப்பர் முறிச்சிருப்பாரு. சரியா? இதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பொறுத்துக. களவெளி 40, கைநிலை, கார் 40, பழமொழி 400. மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. களவெளி 40 யார் எழுதினதுப்பா? களவெளி 40 பொய்கையார். கைநிலை புள்ளங்காடனார். கார் 40 கண்ணங்கூத்தனார். பழமொழி முன்றுரை அறையனார். 2 3 4 1 2 3 4 1. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 23வது கேள்வி. அருமோ நரி நக்கின்று என்று கடல். அருமோ நரி நக்கிற்றென்று கடல். சோ என்ற இதில் பயின்று வந்துள்ள இந்த வரி பயின்று வந்துள்ள நூல் எதுன்னு கேக்குறாங்க. சோ பழமொழி 400ல வரக்கூடிய ஒரு வரிதான். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. பழமொழி 400ல வரக்கூடிய ஒரு வரிதான் இது. அடுத்த கேள்வி. அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றும்? அன்னம், அன்னத்தை நுனினாக்கு வருடுச்சுன்னா என்ன எழுத்துக்கள் தோன்றும்? நேத்து ஆன்லைன் கிளாஸ்ல பார்த்தோமா? இல்ல, நேத்து நைட் கிளாஸ் சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டேல வீடியோ போட்டோம்ல, அதுல நம்ம பார்த்தோம். அன்னத்தை நுனினாக்கு வளைந்து வருடுதல். வருடுதல் வந்துட்டாலே என்ன வரும்? ராவும் ழாவும் தான் வரும். ரா ழாவும் தான் வரும். சரியா? அன்னம் நுனினா வருட ரா ழா வரும். சரியா? நலமுன்னும் தனக்கள் புணரும் விதிப்படி பின் வருவனவற்றில் எது சரி? நல்லா பாருங்க, ஈஸியா எழுதிடலாம். நான் முன்னாடி டாவா வரதா? நாவோட இணை எழுத்து டாவா கிடையாது. நாவோட இணை எழுத்து ரா. சோ நலமுன்னா நலமுன் தனம். சோ இது தப்பு. சோ நானா அதோட இணை எழுத்து ரா. ஓகே. நானா அதோட இணை எழுத்து டா. ஓகே. டானா 3 சொல்லினா. ஓகேவா? ஆன்சர் எதுப்பா கரெக்ட்?
ஆப்ஷன் சி நலமுன் ரணவும். சோ நாவோட இணையெழுத்து ரா. சோ ரா பக்கத்துல சின்ன ரா தான், சின்ன 2 சொல்லி நா தான் வந்திருக்கு. சோ நான் 3 சொல்லி நா பக்கத்துல டா தான் வந்திருக்கு. ஓகேவா? சோ இதான் கரெக்ட். இதை நீங்க கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரேன்னா இந்த இடத்துல இந்த நா தான் வரணும், இந்த இடத்துல இந்த நா தான் வரணும். சரியா? பார்த்தனே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ ஆன்சர் சி 26. வித்தோடு சென்ற வட்டி என்ற நச்சினை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி. இதெல்லாம் 100 தடவை நம்ம படிச்சிருப்போம். வட்டினா பனையோலை பெட்டி, வித்துனா விதை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போல. சோ ஆன்சர் பனையோலை பெட்டி. எந்த நாட்டில் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? உருசியால இருக்கக்கூடிய கிரெம்ளின் மாளிகை. சரியா? உருசியால இருக்கக்கூடிய கிரெம்ளின் மாளிகையில தான் இந்த அணு துளைக்காத பெட்டியில திருக்குறளை வச்சு பாதுகாக்கிறாங்க. இதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். 28. மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எது? மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னப்பா ஆன்சர்? வெரி குட். சாகுந்தலம். அப்படியா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 11:30க்கு நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. ஆன்லைன் கிளாஸ் எல்லாரும் வந்துருங்க. 11:30க்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம 10th இலக்கணம் ஃபுல்லாவே இன்னைக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல பார்த்துருவோம். சரியா? ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? என்ன ஆன்சர்ப்பா? சாகுந்தலம். சரியா? சாகுந்தலம் அப்படின்றதான் சரியான விடை. உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோள் என கூறியவர். உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல்னு சொன்னது யாரு? கம்பர். சரியா? உழவர் கையில இருக்கக்கூடிய செங்கோல் தான் அரசினுடைய செங்கோலை நடத்தும் கோல்னு கம்பர் சொல்லியிருப்பாரு. சூழியல் வின்சோன் என பாராட்டிய தமிழறிஞர். சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர். சூழியல் வின்சோன் எந்த தமிழறிஞரை பாராட்டினாரு? ஈஸி क्वेश्चन. ஊவேசா. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சோ அவ்வளவுதான் இன்னைக்கான 30 क्वेश्चन நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நாளையில இருந்து இன்னும் நிறைய இம்பார்ட்டன்டான கொஸ்டின், இம்பார்ட்டன்டான கண்டென்ட், ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? ஸோ எல்லாருமே நாளைக்கு கிளாஸ் 10:30மா இனிமேல் லைவ் டைமிங். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. 10:30க்கு நம்ம வந்து லைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ 11:30க்கு இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்களா? நானே ரொம்ப நாள் கழிச்சு தாங்க வரேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் லைவே வரேன். சரியா? ஸோ தேங்க்யூ. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லி அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்கு. அதுல நம்ம நைட் ஒவ்வொரு இயல் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் நாளையில இருந்து அதுல MCQ ஃபார்மேட்ல கூட நம்ம லைவ் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட சப்போர்ட் கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ லைவ் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கேளுங்க கமெண்ட் செக்ஷன்ல, நம்ம அதுக்கான ஆன்சர் கொடுத்துடலாம். ஸோ வேற நீங்க ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும், புக்ஸ் ஆர்டர் பண்ணணும், இல்லை குரூப் 2க்கான கொஸ்டின் பேங்க் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய 8940000154 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். புக்ஸ் இப்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940000154. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி பண்ண முடியாது செல்வி. குரூப் 4ல ஜாயின் பண்ணீங்கன்னா குரூப் 4 நீங்க நான் டியூரேஷன் பார்த்துக்கலாம். குரூப் 2 நீங்க ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? புக்ஸ் பிரைஸ் கால் பண்ணுங்க, உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லுவாங்க. சரியா?
8940400154க்கு கால் பண்ணுங்க. கொஸ்டின் பேங்க் செப்பரேட்டா கிடைக்குமா? வாங்கிக்கலாமா கொஸ்டின் பேங்க் மட்டும்? சரியா? ஓகே ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ சோ மச். நாளைக்கு பார்க்கலாம். ஈவினிங் எக்ஸாம் சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டேல கிளாஸ் இருக்கும் 7 மணிக்கு. ஸோ அதுலயும் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.